ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி ஜெயில இருந்து விடுதலாகி வந்த மாதிரி ரொம்ப தான் பண்ணிக்கிறா. இதுல ஆரத்தி வேற செஞ்சது திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம். என் புள்ள கந்தசாமி மனசு வச்சு கேஸ வாபஸ் வாங்குன்னு சொன்னதுனால இவ பொழைச்சா. இல்லன்னா இந்நேரம் உள்ள களியில தின்னுகிட்டு இருப்பா. போய் அடக்கி பேசுங்க. வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். நியாயத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு யாரோட தயவும் தேவையில்லை. கேச போட்டு உள்ள வைக்கிற ஆதாரம் இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்கு, பெருசா அளந்து விட்டீங்க. செய்ய வேண்டியதானே? அந்த ஆதாரம் எல்லாம் வெத்து பலூன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் சைலண்டா வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. தில் இருந்தா வாதாடி பார்க்க வேண்டியதானே? குடும்பமான சந்தி சிரிச்சிட வேண்டான்னு கையில கிடைச்ச ஆதாரத்தை அழிக்க சொன்ன வேண்டி என் புள்ள கந்தசாமி. உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? யார் மானம் சந்தி சிரிக்கும்? உங்க மானம் தான் சந்தி சிரிக்கும். உங்களுக்கு உண்மையிலேயே அவள நல்லெண்ணம் இருந்திருந்தா கேஸ் போறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்கணும். நீ ஆடுறி, நான் நட்டுவாங்க பிடிக்கிறேன்னு பெட்டியை தூக்கிட்டு பின்னாடியே போயிருக்க கூடாது. என் புள்ளையோட பெருந்தன்மைக்கு முன்னாடி நீ கால் தூசி கூட போறமாட்ட. போதும், இதோட நிறுத்திக்க. அம்மா, ஏன் இவங்க கிட்ட எல்லாம் பேச அனாவசியம் உங்க மரியாதை எடுத்துக்கிறீங்க? இந்த பாருங்க, நாங்க என்ன சொன்னாலும் நீங்க உங்க மனசை மாத்திக்க போறது இல்ல. அனாவசியமா வார்த்தை வளர்க்காதீங்க. நாங்க வார்த்தை வளர்க்கலைங்க, உங்க அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. திருட்டுத்தனம் பண்ணிட்டு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி வந்திருக்கான்னு இவங்க தான் ஆரம்பிச்சாங்க. திருட்டுத்தனம் பண்ணவங்க தானேங்க. மெமரி கார்டை மட்டும் கோர்ட்ல கொடுத்திருந்தா வண்டவாளம் வெளியே வந்து. அதான் கேக்குறேன், கொடுக்க வேண்டியது தானே? அப்படி ஒண்ணு இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. மெமரி கார்டு இருக்குன்னு நீங்க பூச்சாண்டி காமிச்சா எனக்கு பயந்துரும் நினைச்சீங்களா? என் பொண்ணை பத்தி எனக்கும் தெரியும், அவ புருஷனுக்கும் தெரியும். அவ உத்தமி. பழனியப்பா, எனக்கு உன் மாமியார பத்தியோ உன் பொஞ்சாதி பத்தியோ கவலை இல்ல. நீ என் கூட பிறந்த தம்பிடா. அதனால இந்த உண்மையை நீ அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்னதே நான் தான்டா. ஆதாரம் இல்லாதது அது காரணம் இல்ல. ஆதாரம் இருந்து அதை வாபஸ் வாங்க சொன்னேன். ஏன்? இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அண்ணாமலையும் கவிதாவும் பிரேமா பத்தி சொன்ன நான் நம்பலடா. ஆனா அந்த ஆதாரத்தை போட்டு கேட்ட பிறகு தெள்ள தெளிவா தெரிஞ்சு அந்த குத்தத்தை பண்ணது இந்த பிரேமா. இந்த குடும்பம் உடைஞ்சு சுக்குநூறானா அதுக்கு நிச்சயமா இவதான்டா காரணமா இருப்பா. இதை நீ சீக்கிரம் புரிஞ்சுக்க, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். சும்மா நிறுத்துங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுறீங்கன்னா அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் நான். என் பொண்டாட்டி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோசிச்சு இருக்குன்னு பேசிட்டு சும்மா பேச்சு. அவளை பத்தி எனக்கு தெரியும். எந்த மூஞ்சி தப்பு பண்ணு, எந்த மூஞ்சி மூலையில முக்காடு போட்டு உட்காரணும் எனக்கு நீங்க சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டை நான் இருக்கேன்னா அது காரணம் என் பொண்டாட்டி, என் பிரேமா. நீங்க யாரும் கிடையாது. நேற்று வரைக்கும் என்ன திரும்பி கூட பார்க்காத என் பொண்ணு இன்னைக்கு அப்பான்னு என்ன பாசத்தோட கூப்பிடுறான்னா அது காரணம் நீங்க இல்ல, பிரேமா. பெத்த பொண்ணையே வளைச்சு போட்டு அப்பனுக்கு எதிராக திரும்பி விட்ட கூட்டம் தானே நீங்க எல்லாம். வாய மூடுற. யாரா உன் பொண்ணை வளைச்சு போட்டது? உன்னை வெறுத்து வந்ததுக்கு காரணமே நீ கட்டிக்கிட்டு வந்திய இந்த மகராசியாலதான். இன்னைக்கு உன் பொண்ணையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எந்த குடிய கெடுக்க திட்டம் போடுறான்னு யாருக்கிட்ட தெரியும்? கைக்குள்ள போட்டு கால வர்ற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உங்க மருமக பண்றது. கடப்பையனை வளைச்சு போட்டு கோர்ட்ல என் பொண்ணை காலி பண்ண பார்த்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? பெங்களூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்களா? இங்க பக்கத்துல இருக்கிற கோர்ட்டுக்கு வரதுக்குள்ள மனசை மாத்திட்டாங்களாம். யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? பழனியப்பா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கடா. உன் பொண்டாட்டி உன் கால சுத்தின பாம்புடா. இப்ப கூட கந்தசாமி ஏன் இவ்வளவு இறங்கி வந்து பேசுறான் தெரியுமா? அவன் தம்பி நீ ஏமாந்துட கூடாதுன்னு தாண்டா. நீ நல்லவன்டா, உனக்கு அது தெரியாது பழனியப்பா. மோசம் போயிடாதடா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அவதான் இந்த வீட்டு மருமகளா? இவ்வளவு மருமக தான் பாத்துக்கோ. வெக்கப்பட வேண்டியது அவங்க இல்ல மாமா. இப்ப கூட உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் மாமாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. நீ பேசாத. அவ மேல தப்பு சொல்றீங்கன்னா ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அதை விட்டு சொல்ல குடும்பம் உடஞ்சு போயிடணும்னு சொல்லி தப்பிக்க கூடாது பாத்துக்கோ. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறதுக்கு வேற ஒருத்தர் இருந்தா உங்களால வெட்டி போடி போட்டுருப்பா பாத்துக்கோ. போடுவீங்க போடுவீங்க, சும்மா நிறுத்துங்க. மாமா, உங்க மேலதான் மாமா தப்பு. இவங்க எல்லாம் இப்படி பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்களே கொடுத்துட்டீங்களே மாமா.
நீங்க மட்டும் அக்காவை தடுக்காம இருந்திருந்தீங்கன்னா அக்கா கண்டிப்பா கேஸ்ல ஜெயிச்சு இவங்க எல்லாம் யாரும் நிரூபிச்சிருக்கலாம் மாமா. இப்படி கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிருக்குல்ல மாமா. ஏய், யார பாத்திரி கண்டவங்கற? சுவாதி, நீ கொஞ்சம் பேசாம இரு. இத பாருமா, அவ சின்ன பொண்ணு, நான் விவரமானவன், நான் சொல்றேன். உங்க மக எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெளிவா புரியுதுமா, இவ நல்லவ இல்ல. போதும், இவளால இந்த வீட்டுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் போதும். உங்களை கையெடுத்து கும்பிடுறமா, சொச்ச நாளாவது எங்களை நிம்மதியை விடுங்க. நடிக்காதீங்க. உங்க நடிவலை இங்க வேகாதீங்க. டேய், இன்னுமாடா உனக்கு புரியல? புரியாது மாமா, இவங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. நீங்க விட்டுடுங்க மாமா. நீங்க கேஸ வாபஸ் வாங்க சொன்னீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அதை வாபஸ் வாங்கினேன். இப்ப மட்டும் ஊன்னு சொல்லுங்க, நான் மறுபடியும் அந்த கேஸ் எடுக்கிறேன்.